டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு ஆளுநரும் விஜயும் சற்ற நேரத்தில் சந்திக்க இருக்கிறாங்க. அதாவது விஜய் போய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கை முன் வச்சு பேச இருக்கிறாங்க. நாளைக்கு ஆட்சி அமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது அவர் முதல்வராக பதவி ஏற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு இடையில அவர் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான காலக்கெடு இருக்குது. 108 சீட்டுகள் ஏற்கனவே டிவிகே வாசம் இருக்குது. காங்கிரஸ் இன்னைக்கு அவங்களோட 5 சீட்டு மூலியமா 5 எம்எல்கே மூலியமா அவங்க டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதுபடி திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு இப்போ தேர்தலுக்கு பின்னாடியான கூட்டணியா டிவிகே கூட காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற 6 எம்எல்ஏ ஆதரவு டிவிகே தேவைப்படுது. இந்த நிலையில எந்த கட்சிகள் வரும், விசிகே வருமா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருமா அப்படின்லாம் பேசப்படுற நேரத்துல அதிமுகவில் டிவிகேக்கு ஆதரவா போகணும் அப்படின்ற சலசலப்புகள் வந்துட்டு இருக்குது. என்ன மாதிரியான விஷயம்? ஏன்னா சிவி சண்முகம் பேசினதை பார்த்தோம். என்ன மாதிரியான விஷயம்லாம் அதிமுகவில் நடக்குது? அதாவது அதிமுகவை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த மையம், அவருடைய பவர், அதிலிருந்து மீறி தன்னிச்சையாக இயங்குகிற அந்த இடத்துக்கு அது இப்போ போயிடுச்சு. ஏற்கனவே அவரை மீறி இயங்கக்கூடிய நிலையில தான் அந்த கட்சி இருந்துச்சு. நீங்க வேலுமணியோட இயக்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி தங்கமணி, சிவி சண்முகம், இவங்க எல்லாருமே அவர் ஒரு ஓன் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் அவர்கள் இயங்கியது கிடையாது. இந்த நேரத்துல இப்போ பலவீனமா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் மீள முடியாத ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாரு. இந்த நேரத்தில் கிடைச்சது, கைப்பற்றினது லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்கா பிழைப்புவாதிகள் தான். இதில் எடப்பாடியும் அதே கேட்டகரியை சேர்ந்தவர் தான், மற்றவர்களும் அதே கேட்டகரியை சேர்ந்தவர்கள் தான். அதனால யாருக்கு யாரும் விட்டு கொடுத்தவர்கள் இல்லை, துரோகத்தில் மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. எடப்பாடி இதுவரையிலும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தார். இனிமேல் அவர் தன் வாழ்க்கையில் துரோகத்தையும் முதுகில் குத்துவது, அந்த அம்மா சொன்னிச்சு இல்லையா, அதே மாதிரி என் மாநிலையும் முதுகிலையும் குத்தினார்கள்னு சொல்லி எலெக்ஷன் அப்போ கேம்பெயின்ல சசிகலா சொன்னாங்க. அந்த மாதிரியான குத்துதலை எல்லாம் இப்போது எடப்பாடி சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சிவி சண்முகம் அவர் தெளிவாகவே தாவேகாவோடு கூட்டணி செல்வது அப்படிங்கிற மூடில் இருக்கிறாப்புல. ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குறது, குறிப்பிட்ட அளவு டிமாண்டு வைக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, அங்கே எல்லாரும் சின்ன சின்ன ஆட்களா இருக்கிறதுனால தங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, சீனியருங்கிற அடிப்படையில் நீங்க செங்கோட்டையன் அந்த வரிசையில் இருக்கிறாரு. இப்போ செங்கோட்டையனே உள்ள பேசுவார். தேர்தலுக்கு முன்னாடி செங்கோட்டையன் பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது அவங்க அதெல்லாம் பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த நம்பரே காணல, இவருக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. செங்கோட்டையனே ஜெயிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் யாருன்னே தெரியாது, காமெடி நடிகர் ஜெயிக்கிறான், விஜய் கை காட்டினா எந்த ஒரு ஜீவனும் ஜெயிக்குங்கிற நிலைமையில அது ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். சிவி சண்முகத்துக்கு உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு பெரிய விருப்பம் கொண்ட பெரிய அதிபுத்திசாலி. நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் போய் உட்கார்ந்து, அதாவது 67 அண்ணா ஜெயிச்சப்போ ராஜாஜி உட்கார்ந்து ஆட்சி நடத்தலான்னு ஒரு கனவு கண்டாங்க இல்லையா, அதே மாதிரி விஜயை வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சி நடத்தலாம்னு ஒரு நினைப்பு இந்த நபர்களுக்கு இருக்கலாம். யாருக்கு? சிவி சண்முகத்துக்கும் இவருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட, அதாவது பொது வழியில் என்ன பேசணும்னு தெரியாத ஒரு இழிபிறவி, அதே மாதிரி பிழைப்பு நடந்தால் போதும், எங்க லாபம் கிடைக்கிறதோ அங்க போயிடுவோம்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதுல 2 பேர் சில எம்பிகள், பல எம்பிகள் இவங்க தலைமையில வேலுமணி, இவரு சண்முகம் தலைமையில கூடி பேசி தாவேக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அழுத்தத்தை கொடுக்க போறதா செய்திகள் வருது. கொடுக்க போறாங்க. இப்படி இப்போ கொடுத்து இப்போ இப்படி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இதுல 2 விஷயத்த பார்க்கணும். விஜய் ஒரு திரைப்பிரபலத்தில், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விஜய் ஒரு திரைப்பிரபலத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா திரைப்பிரபலங்கள், அதனால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. இன்னைக்கு 2 கட்சி இழந்திருக்குனாலும் உயிர் பிழைத்து வாழ்வதற்கும் சித்தாந்த வலுவோடு இருப்பதற்கும் அந்த கட்சி இருக்குது. இன்னைக்கு இந்த கட்சி தான் அல்லாடிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ தொடர்ந்து அது எதிர்கட்சியாக இருந்து சண்டை போடும் திமுக. ஆனால் சிவி சண்முகத்திலிருந்து மற்ற இருக்கிற அல்ற சில்லற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தனி கொடி பிடிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கண்டிப்பா விஜய் கிட்ட ஒன்று கூட்டணிக்கு போவாங்க, அல்லது ஜெயித்தவர்களில் சிலர் அங்க நாங்க போறோம் அப்படின்னு போறாங்க. அப்படி போனால் அதிமுக சேர்ந்தாலும், கூட்டணின்னு மொத்தமா சேர்ந்தாலும் அது அழிவுதான்.
ஏன்னா அதுக்கப்புறம் அது எதிர்கட்சி, இரண்டாவது கட்சிங்கிற அந்த இடத்தையே காலி பண்ணிடுது. நான் அதான் முதல்ல சொன்னேன், நீ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு விஜய் சொல்லும் போதே அந்த இடத்திலேயே அது காலி பண்ணுவது அதிமுகவைத்தான். அப்போ அந்த அதிமுக எப்படி காலி பண்ணப்படுகிறது? ரெண்டு விதமா. ஒன்று, நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா உங்கள் கட்சியிலேருந்து 4 பேர் அங்கே போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அல்லது நான் உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கிடுறேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன அரசியல் இருக்குது, பிற நடக்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாலும் அப்பவும் முடிஞ்சு போச்சு. அப்போ தாவேகா இன்னொரு அதிமுகவாக மாறுவதற்கு வேணால் வழிவகுக்குமே தவிர சஸ்டெயின் பண்ணி அது வேணால் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது காங்கிரஸ், அதிமுக, அது வந்து எடப்பாடி அப் டு எடப்பாடியினுடைய கன்சர்ன். ஆனால் அதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா மறுபடியும் இங்கே பாஜக கையில் தான் ஆட்சி இருக்க போகுது. விஜயனுடைய கேஸ் இருக்குது, சிபிஐ 41 பேர் கொலை கேஸ் இருக்குது. அப்போ அது ஒரு தொங்கு அரசாங்கம், விஜய் எதையும் நினைத்தால் செய்ய முடியாது. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி கையிலையும் கேஸ் இருக்குது, கொடநாடு கொலை கேஸு. அதனால மொத்தமாக இந்த ஆட்சி அவர்கள் கையில் இருக்குது. இதில் ஒரே ஒரு தப்பு தான் என்னைய பொறுத்தவரைக்கும். எது நடக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அதிமுக பாமக யார் வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம் ஆதரவு. ஏன்னா அது அவர்கள் உருவாக்கிய கூட்டணி, அது அவர்கள் உருவாக்கிய ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ், அது ஒரு ப்ராக்சி. அவர்கள் அதற்கு உயிர் கொடுத்து அவர்கள் ஆட்சி நடத்தட்டும். காங்கிரஸ் போனதுங்கிறது அதுக்கு எந்த கொள்கையும் இல்லை, அதுக்கு நம்ம அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த அதிமுக போறதுன்றத நேத்தே வந்து லீமா ரோஸ் அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க, என்ன நடக்குது, தாவேக்கால இப்படி இருக்குது, அதிமுக ஆதரவு தருவோமானா தருவோம், எடப்பாடியும் விஜயும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பைட்ல சொன்னாங்க. அது அதிர்ச்சியா இருந்தது. என்ன விவரம் தெரியாம பேசுறாங்க போல, அரசியல் என்ன தெரியலன்னு அப்படிதான் கேலி செஞ்சாங்க. ஆனா பார்த்தா அவரோட கணவர் லாட்டி மார்டின் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு, விஜய்க்கு கூட ஆதரவு தரணும்னு. சாண்டியாகோ மார்டின் நேற்று போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நீங்க ஆதரவு தரணுங்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்க ஒரு பிக்சர் பாருங்க. சாண்டியாகோ மார்டின் அவர் தான் தலைவர், அவர் தான் லாட்ரி மார்டின், லாட்ரி சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தி. அவருடைய மனைவி லீமா ரோஸு, அவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா. இந்த லாட்ரி குடும்பத்தினுடைய 3 உறுப்புகளும் 3 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஜோஸ் மார்டின் நிற்கிறாரு, மகன் நிற்கிறாரு, அவரும் வெற்றி பெறுகிறார். அவர் எவ்வளவு, காமராஜ் நகரில் ஜோஸ் மார்டின் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகம். ஆமாம், அதிகமான வாக்குகள். எங்க சின்ன சின்ன தெரு மாதிரி இருக்குங்க, அங்கே 10,000 வாக்கு வித்தியாசங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. அதே மாதிரி லீமா ரோஸு லால்குடியில் நிற்கிறாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 60,795 வாக்கு. வெற்றி வித்தியாசம் வந்து 2,739. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு, 66,445 ஓட்டுகள் பெறுகிறாரு, 17,302 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. சரிங்களா? இப்படி இந்த லாட்டரி குடும்பம் இந்த தமிழ்நாட்டுக்குள் மீண்டும் லாட்டரியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தோட களத்தில் இறங்கி நிற்குது. தமிழ்நாட்டை கூறு போட வேண்டும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு. ஒரு தொங்கு அரசாங்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அதனை நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டுங்கிற திட்டம் பாஜகவுக்கு இருந்தது. அந்த திட்டத்தின்படியே இன்னைக்கு அவர்கள் ஒரு டிராமா, ஒரு இதை நிகழ்த்தியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சிஸ் மை இந்தியா அங்கிருந்து ஒரு கதையை கட்டி விடுகிறது. தெரு தெருவாக விசாரித்த பல ஏஜென்சிகள் சொன்னுச்சு திமுக வெற்றி பெறும்னு. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது எல்லா இடத்திலும் பலிக்கிறது. இனிமேல் ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லுகிறதோ அதுதான் இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பு. சரிங்களா? இப்போ இதுக்குள்ள வருவான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தொங்கு அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு அவர்கள் நினைத்தார்கள், கொண்டு வந்து விட்டார்கள். நாங்கள் வெற்றி பெற்று ஒரு லாட்ரி சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லி இந்த குடும்பம் நினைத்தது, அது கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சாண்டியாகோ மார்டின் லாட்ரி கும்பல் தலைவன் போய் பார்த்து லீமா ரோஸு அவங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் அவர்களும் சேர்ந்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுகிற நிலைக்கு வந்திருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள் என்ன விதமான ஒரு பேரழிவு வரப்போகுது, அதற்கான சமிக்கை இதில் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்டின் வந்து இவரை கூட்டணிக்கு டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எடப்பாடி நிர்பந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஏங்க, அதாவது அவருடைய ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் தான் 100க்கும் மேற்பட்ட, எனக்கு தெரிஞ்ச 1000க்கும் மேற்பட்ட என்ட்ரி நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரோரல் பாண்டில் பல
1000 கோடிகளை கொடுத்தார்கள். லீகலாகவும் கொடுத்தாங்க, இல்லீகலாகவும் கொடுத்தாங்க. கொடுக்கறது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதிகாரம் அவர்கள் கையில் கிடைக்கல. திமுகவும் அதில் பெறத்தான் செஞ்சுது. அதைத்தான் வந்து அவர் வந்து ராஜ்தீப் சர்தேசாய் கேட்கும்போது அவருடைய மருமகன் சொல்றான், யாரு, ஆதவ அர்ஜுனா, வில்லிவாக்கத்தில் நின்றுட்டு நீங்கள் திமுக கிட்ட போய் கேளுங்க, அவங்களும் வாங்கத்தானே செய்தார்கள். நீங்கள் திமுக வாங்கினதை புரிஞ்சுக்கங்க. திமுக நீங்கள் எலக்ட்ரல் பேங்க்ல எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அனுமதி இருக்குது, கொடுக்குறீங்க, வாங்கிடுச்சு. ஆனால் அவர்கள் நினைத்ததை செய்து கொடுக்கல. அவர்களுக்கு என்ன இலக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் சுரண்டல் லாட்டரியை கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் சுரண்டல் லாட்டரி மட்டும் இல்லை, நீங்கள் கேசினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய சூதாட்ட விடுதிகள், அதெல்லாம் வந்து ஃபாரின்ல தான் அந்த பழக்கங்கள் உண்டு. அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை கொண்டு வரணும். இந்த ஈசிஆர் முழுவதும் கொண்டு வரணும். ஈசிஆரில் கொண்டு வரணும்னா அப்போ தமிழ்நாட்டையும் பிடிக்கணும், அங்கே பாண்டிச்சேரியும் பிடிக்கணும். பிடிச்சாச்சு. இப்போ இதை என்ன சொல்ல வரீங்க? இப்போ இதில் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கறது மூலியமா அதை சாதிச்சுக்க முடியும். விஜய் டிவிகே வந்து அதுக்கு அனுமதி தரும், விஜய் அரசாங்கம் தரும். விஜயே ஒரு பிளாக் டிக்கெட்டு, லாட்ரி டிக்கெட்டுக்கு அவர் அனுமதி கொடுக்குறாரு. முன்னாடி நீங்க வந்து ஆளுநர் ரவி கிட்ட வந்து சூதாட்டத்துக்கு எதிராக, ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து அவர்கள் சட்டம் கொண்டாந்தாங்க எங்க சட்டசபையில. அந்த மசோதா அங்கே தூங்கிட்டு இருந்துச்சு. நம்ம கிடந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். 10 மசோதாக்கள் நிறைவேற்றுங்கன்னாங்க. அவ்வளோ நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பப்பா எது வேணாம், இனிமேல் பாண்டிச்சேரி மாதிரி நீங்கள் தெரு வைன் ஷாப், அது ஒரு இது வேணுமா, எது வேணாலும், கேபரே வேணுமா, அது எந்த விதத்துக்கு வேணுமானாலும் நீங்கள் மாற்றிக்கிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாங்க. இதில் நீங்கள் வந்து லாட்ரி இன்னும் சில வருடங்களில் வரத்தான் போகிறது. ஆன்லைன் ஃபியூச்சர் கேமிங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்குது. ஆன்லைன் ரம்மியிலிருந்து எந்தெந்த விதங்களிலெல்லாம் இந்த சூதாட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ, எந்தெந்த விதங்களிலெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பணம் அடிக்க முடியுமோ, அதையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் தயாராகிட்டாங்க. நீங்கள் ஜோப்படி திருடன்னு பார்ப்பீங்க, 10 ரூபாய் கீழே போடுவான். நீங்கள் 10 ரூபாயை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் பர்ஸ் அடிச்சிருவான். உள்ள 2000 ரூபா 3000 ரூபா வச்சுருந்துருப்பீங்க. இப்போ இப்படித்தான் லாட்ரிங்கிறது என்ன, ஒரு 5 ரூபா 10 ரூபா ஜெயிக்கிற மாதிரி காட்டுவான். ரம்மி, ஆன்லைன் ரம்மியில் உங்களுக்கு ஒரு 2 ரவுண்டு அண்ணன் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட இருந்து அடிச்சுட்டு போயிடுவான். இப்படி நமது குடும்பங்களை நாசப்படுத்துகிற திட்டத்தோடு தான் இந்த ஃபியூச்சர் கேமிங் வந்து நிற்கிது. இதுக்கான வேலையோடு தான் அவர்கள் உள்ளே களத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் நீங்கள் எவ்வளவு பணம் குட்டி கிடக்குன்னு பாருங்க. அதாவது கேரளாவில் லாட்ரி விற்கிறாங்க, பூட்டான் அதாவது சிக்கிமில் வச்சு இவங்க விற்கிறாங்க. சிக்கிம் லாட்டரியை கேரளாவில் விற்று 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இதே சாண்டியாகோ மார்டின் மேலே கேஸ் யார் போடுறா? கேரள அரசு போடுது. யாருக்கு லாஸு? நீ வந்து சிக்கிம் பேரில் லாட்ரி அடிச்சுட்டு கேரளாவில் விற்றுட்டு இடையில நீ அடிச்சுட்டு போயிட்ட. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வசதியாக இருக்கணும்னு வேற நாட்டுக்கு, பூட்டானுக்கே போயாச்சு. பூட்டான், நேபாள் எல்லா பக்கமும் போயாச்சு. இப்படி எல்லா பக்கமும் ஒரு ஆக்டோபஸ் போல பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வந்தது. சொத்தினுடைய மதிப்பு கணக்கில் காட்டியது எவ்வளவு தெரியுமா? ஆதவர்ஜினாவோட சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் வந்து 534 கோடி ரூபாய், அசையும் சொத்துக்கள் 30 கோடி ரூபாய், மொத்தமா சேர்த்தீங்கன்னா 550 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அதே மாதிரி ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாஜகவில் இருந்தாரு. அதுக்கப்புறம் லட்சிய ஜனதா கட்சின்னு வச்சுக்கிட்டு பாஜகவோட ஜெராக்ஸ் தான், சரிங்களா, ஒரு ப்ராக்சி தான். அவரு 609 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள், 210 கோடி ரூபாய் அசையாத சொத்துக்கள், மொத்தம் சேர்த்தா 820 கோடி ரூபாய். அதே மாதிரி லீமா ரோஸினுடைய சொத்துக்கள் 5863 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் 417 கோடி ரூபாய். சரிங்களா? இப்படி லீகலாகவே இவங்க காட்டுறாங்க. மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி லீகலாக காட்டுறதுக்கு அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இல்லீகலாக கணக்கு காட்ட முடியாத பணம் எவ்வளவு? சரிங்களா? இது போக கொலைகேஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. அவர்களுடைய பழனிசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட்டு, அவர் மர்மமான முறையில் இறந்து போனார். யார்? சாண்டியாகோ மார்டின் அவர்களுடைய அக்கௌண்டன்ட்டு. அந்த பணத்தை கூட வாங்க மாட்டேன்னு அந்த அம்மா வந்து போராடினுச்சு. யார்? அந்த இழந்த உயிரை பறிகொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதில் மர்மம் இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும்னு. அதெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணி வந்துட்டாங்க. 2019 நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து மொத்தமாக இறங்கி நிற்கிது.
அவர்கள் இன்னைக்கு அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, வாங்க வந்து சேர்ந்துக்காங்கன்னு. அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் தன்னுடைய அந்த எதிர்கட்சி அதை என்ன சொல்றதுன்னா ஒரு பாரம்பரிய கட்சி அப்படிங்கிற அந்த இடத்தை இழந்து விட்டார். இனிமேல் நடக்க போகுது இந்த லாட்டரி கும்பலினுடைய ஒரு காட்டு ஆட்சி நடக்க போகிறது. இதற்கு விஜய் பின்னாடி இருக்க போகிறார். நீங்க இனிமேல் ஆதவ அர்ஜுனா மேடை என்னைக்காவது நீங்க விஜய் பேசி பார்த்திருக்கீங்களா? விஜய்க்கு என்ன, விஜயினுடைய ஃபோக்கஸ் என்ன? ஒன்றும் இல்லை, ரிப்பீட்டா மீண்டும் மீண்டும் பேசுவார். ஆனால் ஆதவ அர்ஜுனா தான் எல்லாத்தையும் பேசுவார். ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாரு? குடும்ப ஆட்சி, இளவரசர், ஆமா, நீ யாரு? மன்னராட்சி. இப்ப நீங்க யாரு? நீங்க லாட்டரி மன்னன். எங்களுக்கு அந்த மன்னர் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ராஜா. உங்களுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டா இந்த லாட்டரி மன்னர்கள், இந்த மன்னர்கள் கூட இவங்க பைரேட்ஸ், கொள்ளையர்கள். ஆமா, இவர்கள் வந்து நின்று இந்த நாட்டை வந்து ஆள்வதற்கு 3 பேரும் ஜெயித்து அறுதி பெரும்பான்மையோடு ஜெயித்திருக்காங்க. என்ன நடக்க போதோ அப்படின்னு நமக்கு பேரச்சமா இருக்குது. இந்த நாட்டு மக்களும் எந்த நிலைக்கு போய் சேர போறாங்களோ அப்படின்னு நமக்கு பதைவதைப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் மோடி, அமித்ஷா, இன்னொரு பக்கம் லாட்டரி குடும்பம். மொத்தமாக நமக்கு மேல ஒரு பெரிய என்ன சொல்றேன்னா ஒரு கூத்தாடியை நம்பி நாம் ஒரு அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறோம்ங்கிறது தான் செய்தி. இப்போ இருக்கிற அவுட்புட்ல இருந்து நம்ம பேசுவோம். அதை பத்தி பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு 108. அந்த 108 கூட இன்னைக்கு 5 சேர்ந்துருக்குது, 113. ஆட்சி அமைப்பதற்கு 118 தேவைங்கும் போது 2 தொகுதியில் விஜய் நிற்கிறார். அதனால ஒரு தொகுதியை அவர் வந்து வாபஸ் பெற வேண்டி இருக்கும். அதனால கூடுதல் ஒரு தொகுதியை 119 வேணும். அப்போ 6 நம்பர் வேணுங்கும் போது விசிக 2 வச்சிருக்குது, கம்யூனிஸ்டுகள் தனித்தனியாக 2 வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்த்தா 6ன்னா கூட இவர்களுக்கெல்லாம் அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இவ்வளவு நாள் வந்து விஜயை வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளை, அது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ், RSS மறைமுகமாக வருகிறது, பிஜேபி மறைமுகமாக வருகிறதுன்னு சொல்லிட்டு தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இப்ப அவர்கள் விழுகிற நேரத்துல கை கொடுத்து நீங்க தூக்கத்துக்கு போனீங்கன்னா RSS குழந்தை விழும்போது நீங்க ஏன் தூக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இன்னொரு சிக்கலும் இருக்குது இவங்களுக்கு. நான் சொல்றது வந்து இந்த இடதுசாரிகளுக்கு, காங்கிரஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எங்க வேணாலும் எந்த தன்மையில வேணாலும் மாறிக்கிடும். அதுதான் அதனுடைய மொத்த. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இயங்குது. அதோட சர்வைவல், பிழைப்புக்காக தான் அது இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு தனி கொள்கைலாம் கிடையாது. ராகுல் காந்தி ஒன்று பேசுவாரு, கட்சிக்காரங்க வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இது வந்து அவரோட சம்மதத்தோட நடக்குது. இன்னைக்கு அவருடைய சம்மதத்தோட நடக்குது. அதை பத்தி தனியா பேசுவோம். நான் வந்து பர்டிகுலரா பேசுறது இந்த மற்ற 6 பேரை சொல்றேன். இப்போ சிபிஐ சிபிஎம் பொறுத்தவரையிலும் அவர்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசணும், கேபிட்டலிஸ்டுக்கு எதிராக பேசணும், இப்படி பல நெருக்கடிகள் இருக்குது. இன்னொன்று, அவர்கள் தனித்து முடிவெடுக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு தேசிய தலைமை இருக்குது. அவங்க 2 சீட்டோ 1 சீட்டோ என்ன செய்யணுங்கிறது அவங்க தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் திருமாவளவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவர் இவ்வளவு நாளும் வந்து முற்போக்கு, அம்பேத்கர், பெரியார்னு பேசிட்டு சனாதனத்தின் வழியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஒரு விஜயோடு சேருவது எப்படி சாத்தியப்படும்? இன்னொன்று, எல்லாம் முடிஞ்சு வந்து கையில் உட்கார்ந்துருக்கும் போது, அதாவது ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும்போது அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் முரண்பட்டதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததா இருக்காது. சரிங்களா? அங்கே நாளைக்கு மும்மொழி கொள்கை திணிச்சாருன்னா விஜயால தடுக்க முடியாது. டீலிமிட்டேஷன் வரும்போது எதையும் இது பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு தலித் இஷ்யூவே வருது அப்படின்னு சொன்னால் அதில் விஜய்க்கு பிரச்சனை இல்லை. அந்த தாக்குதல்களை இவர் தன்னுடைய முதுகில் தாங்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தாங்க முடியாமல் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்கோ அப்புறம் இவர் வந்து பின்வாங்கினார் அப்படின்னு சொன்னால் இவர் ஆட்சியை கலைச்சி விட்டுட்டாருன்னு சொல்லி சிம்பத்தியை விஜய் தேடிக்கிட முடியும். சரிங்களா? இது வந்து பேக் ஃபயர் யாருக்காகும்? ஏற்கனவே போனாலும் ஒரு லாஸு, போயிட்டு நீங்க திரும்பினாலும் இன்னொரு லாஸு. அப்போ 2 லாஸுக்கு தயாராகிடணும். இதுல ஒரு பெட்டர் வழி என்ன அப்படின்னா, வெளியில இருந்துகிட்டே தன்னுடைய பரிசுத்தையும் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு அதாவது மாறி போன ஒரு திரைமயக்கத்துக்கு உள்ளாகி போன இளைஞர்களை திரும்பி அழைச்சிட்டு வர்ற பொறுப்புணர்ச்சியோடு வேலை செஞ்சா கண்டிப்பா இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு நல்ல மாற்றத்தை பெற முடியும். சரிங்களா? இது விசிகாவுக்கு இருக்கிற ஆப்ஷன். ஆனால் விசிகாவுக்குள்ளேயும் பிழைப்பு மட்டும் போதும். இன்னைக்கு வயிறு நிறையதா, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த 4 பேரும் தலைவரேன்னு அவரை போட்டு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா?
அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு உள்ளான போதுதான் பல நேரங்களில் முகத்தை ரொம்ப கடினமான சூழ்நிலையை வச்சுட்டு தான் அவர் பேசியிருக்கிறார். எத்தனையோ மீட்டிங் நம்ம பார்த்துருக்குறோம். கடைசி நேரத்திலலாம் டீல் பேசும்போதெல்லாம் அவர் திமுகவினுடைய நெருக்கடியை விட கட்சிக்காரர்களின் நெருக்கடினால தான் அவர் சொல்லவே செஞ்சார். வேற எந்த தலைவரையும் இத்தனை 2 நாளைக்குள்ள இவ்வளோ இந்த நெருக்கடியை கொடுக்க முடியாது. அதே நெருக்கடியை இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இது தாவேக்காக ஆதரவு தரணும். ஆமா, தாவேக்காக காரணம். அதாவது எதை தின்றால் பித்தந்தளியும் நினைக்கக்கூடிய, எதுலையாவது ஒரு 10 ரூபா காசு பாத்திரம்னு நினைக்கக்கூடிய, பிழைப்பு மட்டும் போதும் நினைக்கக்கூடியவர் எந்த கட்சியில வேணாலும் இருப்பாங்க. அப்போ அவர்கள் திருமாவை தள்ளுவார்கள். அப்ப என்ன ஆகும்னா வாழும் அம்பேத்கர் திருமா அதில் ஏற்றுக்கூடுறது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த கிரெடிபிலிட்டியை அப்படியே விஜய் வாங்கிக்கிடுவாப்புல. நாளைக்கு பாருங்க, திருமா எங்கள் பக்கம், சமூக நீதி எங்கள் பக்கம், நீதிக்கு நாங்க தான் உத்தரவாதம்னு சொல்லுவாப்புல. அவர் உழைப்புக்கான இத்தனை வருஷம் உழைப்புக்கான எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கிடுவாங்க. நாளைக்கு ஒரு வேங்கை வயல் மாதிரி இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தலித் இஷ்யூ நடக்குது, அந்த இடத்துல கையீர் நிலையாக, அதாவது திமுக அரசு நின்றுச்சுன்னா குறைந்தபட்சம் எதையாவது செய்யணும்னு முயற்சியாவது பண்ணும். இது எது லாபம், யாருக்கு ஆதரவு கொடுத்தா லாபம்னு நினைக்கக்கூடிய விஜய். அப்போ அந்த இடத்துல பாப்புலரிட்டியா அந்த சைடு எனக்கு இருக்குன்னா அந்த சைடு போயிடுவாப்புல. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எல்லா விழுப்புண்களையும் உங்கள் மார்பில் தாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் கெட்ட பேர், ஆதரவு வாங்கினாலும் கெட்ட பேர். இப்படி 2 விதத்தில் உள்ளே இருந்துகிட்டு இருக்கும் போதே நெருக்கடி. இப்படிப்பட்ட நெருக்கடியில் ஆதரவு கொடுக்கணுமா அப்படிங்கிறது நான் திருமாவளவன் அவர்களுக்கு பர்சனலாக கேட்குற கேள்வி. அதனால இது ஒன்று. சிபிஐக்கும் இதே தான் பிரச்சனை. அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சனாதன எதிர்ப்பு என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன வெளியில பேசுறாங்க அப்படின்னா என்ன காரணமா சொல்லுவாங்க அப்படின்னு பேசுறாங்கன்னா, அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சக்திகளுக்கு, மதவாத சக்திகளுக்கு இங்க பவர்ல அசம்பிளியோட பரவலை அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடக்கூடாது, அப்படி இல்லாம இவங்க போய் வச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. ஏங்க, இந்த தேர்தல், இந்த இப்ப நடந்திருக்கிற தேர்தலே நான் தொடர்ந்து பேசுறேன் சொல்றேன். பாகுபலி படம் பார்த்தீங்களா? பாகுபலியில ஒரு ஒரு காமெடி கேரக்டர் இருக்கும்ல, அம்பு விடுவாப்புல, பன்னி வேட்டைக்கு போவாங்க. அவருக்கு நேராக அடிக்க தெரியாது. திடீர்னு பக்கத்துல பாகுபலி ஒரு இழுத்து விடுவாப்புல. ஒரு இளவரசர் பாகுபலி பின்னாடி. ஆமா, அந்த இளவரசர். இப்ப இந்த இளவரசர் தான் விஜய். அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். நானா 33, நானா 35, பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கரெக்டா அடிச்சு அடிச்சு விட்டுறாரு. அது எந்த அங்க சுத்தம் இங்க சுத்தம் கரெக்டா இழுத்து விட்டுருவாரு. அதுதான் இவிஎம் மிஷின், அதுதான் மோடி, அமித்ஷா, அதுதான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கிற. அது ஒரு 10% இழுவை. 10% இங்க இழுத்து விட்டவன, ஏன்னா அந்த ஷார்ப்னஸ், கையை பிடிக்கிறது தெரியும், நகத்தை தெரியும். 20% வந்துடுவாரு, 25%, 10% இவங்க இழுத்து விட்டாங்க. அதே மாதிரி தான் அருவாளை தூக்கி அதை வெட்டிட்டு இருப்பார். அந்த மரத்தை வெட்டவே முடியாது. இவர் டக்குன்னு பிடிச்சி ஒரு கையை வச்சு ஒரு வெட்டுவார். இப்போ 2ஆ பிளந்தது தமிழ்நாடு. அப்போ நம்ம தான் வெட்டினோம் அப்படின்னு சொல்லி விஜயே இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு இருக்காப்புல. 34% நான் இப்படி வெற்றி பெற்றேனா அப்படிங்கிற ஆச்சரியம் விஜய்க்கே இருக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை உள்ளிருந்து கொடுத்தது ஞானேஷ்குமார் அண்ட் டீம் தான். சரிங்களா? இதுக்கான தரவுகள், இதுக்கான டேட்டாக்கள் எல்லாம் கண்டிப்பாக காலத்தின் வெளியில் வரும், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது பாஜக திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு இதுக்கு நீங்க ஏன் புனித பிம்பம் கட்டுறீங்க? காங்கிரஸ் சிறுபான்மையினருடைய தோழன் முடிஞ்சு வச்சு, இனிமேல் நீங்க சிறுபான்மையினர் தோழெல்லாம் கிடையாது. நான் ஒன்று சொல்றேங்க, ஒரு பக்கம் அப்துல் கலாமை கையில் வைத்துக்கொண்டே முஸ்லிம்களை நொறுக்கிச்சு பாஜக. அப்துல் கலாம் மேல இருக்கும்போது தான் நடந்துச்சு. சரிங்களா? அப்படிப்பட்ட ரியாட் இதெல்லாமே திரௌபதி முர்மு இருக்கும்போதே தான் பழங்குடியினர் பெண்கள் இழுத்து வரப்பட்டார்கள், வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், பத்தி எரிஞ்சது மணிப்பூர் இப்போ வரைக்கும். அப்போ ஜோசப் விஜய் இருப்பாரு, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர். சரிங்களா? இது நடக்கும்போது உள்ள திருமாவும் இருப்பாரு, தலித்து. அப்போ இளையராஜா பணயம் வைக்கிறாருன்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது. அந்த இடத்தில் பொறுப்புள்ள ஒரு நபராக காங்கிரஸுக்கு பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் வாழ்ந்து கெட்டது, அது ஆல்ரெடி என்ன சொல்றதுன்னா செத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது முடிஞ்சு போச்சு. அதற்குன்னு ஒரு ஆமா, நீங்க மீண்டும் காங்கிரஸே வந்தாலும் அது சனாதனத்தை மிஞ்சிலாம் செயல்படும். ராகுல் காந்தி நிமித்திடுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் பேசுவார் சக்கரையா. அவர் ஒரு யூடியூபர்,
அவர் துருவத்தி மாதிரி, அவர் இன்ஃப்ளூயன்சர். அவருக்கு இப்போ என்னன்னா விஜய் மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்த உடனே பேராச்சரியம். யூடியூப்லையும் இதுலையும் அவர் தன்னை முன்னிறுத்தி வீடியோக்கள் போட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் பிரபல்யமாக அதை விரும்புகிறவர். அப்போ இன்னொரு தமிழ்நாட்டில் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபல்யம் இருக்கிறாரு, அதோட சேர்ந்துக்கிடும் போது அவருக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால் இந்த 2K கிட்ஸ் இவங்க வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தேசியத்திலேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீவரட்சகன் காங்கிரஸ் வந்து அதாவது பாசிசத்தை வீழ்த்த வந்த ஜீவரட்சகன் அதாவது ஒரு தோற்றம் இருந்தது, நம்ம கூட மயங்கணும். ஆனால் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான், இன்னைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் திருமாவுக்கு அது இல்லை. திருமா சொல்றாரு, நான் உன்னை மார்களையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்துருக்கிறேன், என்னை மறந்துடாத, நான் உன்னை வந்து படிக்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவன் நான் சொல்றதால அப்பா மூஞ்சிலேயே வட்ட வட்டமா புகை விடுவான் தெரியுங்களா, அந்த மாதிரி அவன் விட்டுட்டு போயிட்டான். சரிங்களா? இப்போ அப்பா மறுபடியும் போய் வாடா இன்னும் 2 சிகரெட் பிடிப்போன்னு சொல்லியா கொடுக்க முடியும்? வெளியில இருந்து அது தப்புடா, வா இங்க வா அப்படின்னு வெளியில இருந்து கூட்டு வர வேண்டிய பொறுப்பு திருமாவுக்கு இருக்குது. அதே தான் சிபிஐ சிபிஎம்க்கு இருக்குது. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குப்பாங்க, நீங்க உள்ள போனா இப்போ அன்புமணி உள்ள வர்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அன்புமணிக்கு டிமாண்ட் இருக்குது. அன்புமணி இப்போ அன்புமணிக்கு என்ன நோக்கம், அன்புமணிக்கு என்ன இலக்கு? அவருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் ஒரு சாதி வெறி கட்சி, இது ஒரு சினிமா வெறி கட்சி. சினிமா போதை, சாதி போதை, 2 போதை. இல்ல அப்ப திவிகாருக்கு பிரச்சனை இதுதான், இவங்களை கூப்பிட்டா அவங்கள கூப்பிட முடியாது, அவங்கள கூப்பிட்டா திரும்ப வரமாட்டாங்க. ஆமா ஆமா, 5 பெருசா 2 பெருசாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சிக்கல் என்னன்னா, 5 வச்சுக்கிட்டு அவர் கேட்கிற கேள்வி இருக்குல்ல, எனக்கு இணை துணை முதல்வர் குடும்பம் அவரு அன்புமணி என்ன பண்ணுவீங்க? கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு காங்கிரஸ் பேசினா கூட காங்கிரஸ் அடுத்த தேர்தலையும் விஜயை வச்சு விளையாடலாம்னு யோசிக்கும். நாங்க செத்து போன காங்கிரஸ் உயிர் கொடுக்கறதுக்கு விஜயை உள்ள கொண்டு, அதான் சொன்னார் அவங்க அப்பா, நாங்க கருணை காட்டுறோம் வாங்க, எங்களுக்கு நாங்க உங்களுக்கு அள்ளி வழங்குறோம் வாங்கன்னு சொன்னார்ல, அது இப்போ வந்திருக்காங்க. இனிமேல் கூப்பிட்டு வந்து ஆசீர்வதிப்பாங்க, எல்லாம் நடக்கும். சரிங்களா? சிறுபான்மையினர் பாதுகாவலன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கு எதிரான எல்லாமும் இங்க அரங்கேற போகிறது. நான் தான் சொல்றேன், பாஜக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் விஜய். இந்த விஜய்க்கு ஒரு முற்போக்கு முகம் சூட்டுகிற இடத்திற்கு காங்கிரஸ் போயிருக்குன்னா அதுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. சிபிஐ சிபிஎம் ஏன் போக வேண்டும்? அது போக வேண்டியதில்லை. அதுலயும் ரொம்ப முக்கியமா விசிக போகவே கூடாது. இது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.